நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? போகி பண்டிகை, ஆருத்ரா தரிசனம் மற்றும் பௌர்ணமி. யாரை வழிபடலாம்? சந்திரனை வழிபட குறைகள் நீங்கி ஐஸ்வர்யம் பெற முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். தைரியமான செயல்பாடுகள் மூலம் மதிப்பு மேம்படும். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். சூழலை அறிந்து பேசுவது நன்மை உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றம் பிறக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பும் ஆறுதலும் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். சுப காரியங்கள் தொடர்பான சுப விரயங்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனை குறையும். வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் புதிய நம்பிக்கையும் தெளிவும் ஏற்படும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். கன்னிராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும். உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, சமூக பணிகளில் மேன்மை ஏற்படும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, பேச்சுக்களில் கனிவு வேண்டும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். வரவுகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். காப்பீடு துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் உண்டாகும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். பொழுதுபோக்கு செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறிகள் மற்றும் பாக்கிகள் வசூலாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும்.